Hi friends, Assalamu alaikum. Welcome to Kamarun's Kitchen. இன்னைக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம்னா ஹெவன்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சாப்பிட போகலாம். இந்த ஹெவன்ஸ் பார்க் எங்கே இருக்குன்னா மதுரையில் நத்தம் ரோடு ஐயர் பங்களாவில் தான் இருக்குது. என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷனுக்காக நாங்கள் இங்கே வந்தோம். எனக்கு பர்த்டே கொண்டாடுறதெல்லாம் அந்தளவுக்கு பிடிக்காது. பிள்ளைகளும் என்னுடைய ஹஸ்பண்டும் ஆசைப்பட்டனால சரி இங்கே நம்ம சாப்பிட்லாம் சொல்லிட்டு தான் நாங்கள் இங்கே வந்தோம். நான் வீட்டிலே மந்தி ரெடி பண்ணலான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க, நீ இன்றைக்கி சமைக்கவே வேணாம், நம்ம ஹெவன்ஸ் பார்க்கில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் இங்கே வந்தோம். இந்த ஹெவன்ஸ் பார்க்கோடைய இன்டீரியரே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க. எனக்கு இங்கே ஹெவன்ஸ் பார்க்கில் பிடிச்சதே இந்த இன்டீரியர் தான். ஃபுட்டு பிடிச்சிருக்கோ இல்லையோ இந்த இன்டீரியர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபுல்லாக நான் அதை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன ஆர்டர் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் மெனு புக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஹெவன்ஸ் பார்க்குன்றது ஃபுல்லாகவே அரேபியன் ஃபுட்டு தான். இதோடைய இன்டீரியருமே அரேபியன் டைப்பில் இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே மஜ்லிஸ் இருந்துச்சு. மஜ்லிஸ் தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். அப்புறம் உள்ளே போய் சாப்பிடணும்னு பார்த்தோம்னா நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காதே சொல்லிட்டு தான் நாங்கள் டேபிளே புக் பண்ணிட்டோம். ஆனால் சனாவுக்கு மஜ்லிஸில் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசை. நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்காது. இந்த வாட்ச் எனக்கே தெரியாமல் வாங்கி வச்சுருந்தாங்க. அங்கே போய் பார்த்தோன்னே தான் எனக்கு தெரிஞ்சு இந்த கிஃப்டாக எனக்கு வாட்ச் வாங்கியிருந்தது. இந்த வாட்ச் எனக்கு உண்மையில் அவ்வளோ சூப்பராக ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல கோல்டு கலரில் ரோஸ் கோல்டில் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த வாட்ச்சு. இந்த கிஃப்ட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் மட்டன் மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சைடிஷாக அல்ஃபகம் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா ரொம்ப டிஷ் ஆர்டர் பண்ணிட்டா சாப்பிட முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இது முடிச்சுக்கிறோம், நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா நாங்கள் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் இந்த ரெஸ்டாரண்ட் போயில 8 o'clock ஆயிடுச்சு. அப்போனா தான் நம்ம பொறுமையாக சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் சிவகங்கையிலேருந்து கிளம்பவே 7 மணி ஆயிடுச்சு. இந்த லைட்டிங்லாம் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ஆர்டர் பண்ணது ஒன்றா வந்துருச்சு. ஃபுல்லாக நிறைய பல்காக ஆர்டர் பண்ணோம்னா சாப்பிடவே முடியாது. சன்னாலாம் சுத்தமாக சாப்பிடவே மாட்டாங்க. அதனால தான் சரி நம்ம ஒன்றா ஆர்டர் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ஆர்டர் பண்ணோம். இந்த அல்ஃபகம் சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா சரியான சூடு. சாப்பிட்டுட்டு இருக்கையில் மந்தி பிரியாணி வந்துருச்சு. ஆனால் நாங்கள் போகையில் ரொம்ப ஆர்வமாக போனோம். மந்தி சாப்பிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை. ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமே அவ்வளோ சூப்பராக இன்டீரியர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த இடம்லாம்.
இதுதான் அந்த மஜ்லிஸ். கீழே உட்காந்து நம்ம சாப்பிட்ற மாதிரி. ஒவ்வொரு மஜ்லிஸ்க்கும் ஸ்க்ரீன் இருக்கும். நம்ம ப்ரைவேட்டாக நம்ம சாப்பிட்டுக்கலாம். சனாவுடைய சேவிங்ஸ் அப்புறம் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கிஃப்ட் வாங்கினது வாட்சு. அன்னைக்கே எனக்கு 2 கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வாட்சு, ஒன்று பிரீத்தி ஜோடியாக் மிக்சி. நான் ரொம்ப நாளாக மிக்சி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஃபைனலி அதுவும் வாங்கியாச்சு. இப்போ வந்து குனஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் குனஃபா வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது பேபி ஃபலூடான்னு சொன்னாங்க. குட்டியா நல்லா இருந்துச்சு. இது டேஸ்டா இருந்துச்சு. அது மாதிரி கேக் கட் பண்றதெல்லாம் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல. அதனால நாங்க குனஃபா ஆர்டர் பண்ணோம். இதையே நாங்க கேக்கா நினைச்சு இதை கட் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ சுகர் சிரப்பு வந்து நல்லா சூடாக இருந்துச்சு. அதில் போடையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த ஃப்ளேவரே நல்லா இருந்துச்சு. இந்த குனஃபா வந்து சீஸ் குனஃபா ஆர்டர் பண்ணியிருந்தோம். நல்லா செமையாக இருந்துச்சு. சுகர் சிரப்பு ஃபுல்லாக போடவும் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுற மாதிரி குனஃபா கட் பண்ணோம். இந்த ஐடியா கொடுத்ததே சனா தான். அம்மா நம்ம கேக் தான் கட் பண்ணல, நம்ம குனஃபா அது கேக் மாதிரி கட் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சனா வந்து கிளாப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சனாவும் ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு எனக்கு குனஃபா ஊட்டி விட்டாங்க. நல்லா சூடா இருந்துச்சு குனஃபா. என்னுடைய பர்த்டே வந்து February 28. சனா வந்து சொன்னாங்க February 29 நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா லீப் வருடமாக இருக்கும். நம்ம வருஷம் வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்க முடியாது. நல்ல வேளை நீங்கள் 28லே பிறந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் மிலன் ஜூஸும் லெமன் மின்ட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து எனக்கு ஹஸ்பண்ட் தான் கிஃப்ட் பண்ணாங்க வாட்சை. இந்த வாட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. மாஷா அல்லாஹ். இந்த வருஷம் பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எப்போவுமே அந்தளவுக்கு நான் விருப்பப்பட மாட்டேன். இதுதான் அந்த வாட்ச் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மந்தி ஆர்டர் பண்ணது யாருமே சாப்பிட முடியல. பெரிய பிளேட்டாக ஆர்டர் பண்ணிட்டோம். அப்புறம் மீதி வந்து எக்ஸஸாக உள்ளதை நம்ம பார்சல் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு பார்சல் பண்ணி வாங்கிக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்ம சூப்பராக